நேற்று நல்லக்கண்ணு அவர்கள், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவராக பார்க்கக்கூடிய நல்லக்கண்ணு அவர்கள் தன்னுடைய 101வது வயதுல காலமாகியிருக்கிறாரு. கக்கன் காமராசருக்கு அடுத்து சமகாலத்துல ஒரு எளிமையான தலைவராக பார்க்கப்படுவது அவர்தான். அவருடைய அரசியல் பயணம் எதிலிருந்து தொடங்குச்சு? எப்படி தொடங்குச்சுங்க? இப்போ அவர் ஒரு எளிமையான வாழ்க்கை, எளிமையாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறதை அவரை பற்றி ஒரு சிறப்பாக ஊடகங்கள் மற்றவர்கள்லாம் கருதுகிறாங்க. ஏன்னா அப்படி இல்லை, எளிமையாக தவிர வேறு எப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. கம்யூனிஸ்ட் அதுவும் ஒரு கம்யூனிஸ்டாக இருந்தவர், வாழ்நாள் முழுக்க கம்யூனிஸ்டாக இருந்தவர், ஒரு எளிமையாக தானே இருக்க முடியும். கம்யூனிஸ்டுகளுக்குள்ள ஆடம்பரமானவர்கள் எளிமையானவர்கள்னு ரெண்டு வகையாக இருக்காங்க. ஆடம்பரமானவர் இருந்தால் அவர் எப்படி கம்யூனிஸ்டாக இருக்க முடியும்? இப்போ காமராசர் கக்கனை சொல்கிறீங்கன்னா அவங்க காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவங்க. காமராசருடைய எளிமை என்பதற்கே நிறைய விலை எளிமை. அது நான் சொல்ல உங்களுக்கு புரியுதான் தெரியல. அது ஒரு காஸ்ட்லி சிம்பிளிசிட்டி, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சிம்பிளிசிட்டி. ஏன்னா எளிமைக்கே செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு. எளிமையை காப்பாற்றுறதுக்கே நிறைய செலவு பண்ணும். இவருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இவர் எளிமையாக எல்லாரோட பயணம் பண்ணிக்கிட்டு எல்லாரோட வாழ்ந்து கொண்டு மக்களோட கடந்தான் இருக்க முடியும். வேறு விதமாக இருக்க முடியாது. வேறு விதமாக இருக்க முடிஞ்சு அவர் அப்படி இருந்தாருன்னா தான் நம்ம சொல்லணும். அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தால் அவர் கம்யூனிஸ்டாக இருக்க முடியாது, அந்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியாகவும் இருக்க முடியாது. கக்கன் எளிமையானவர் தான். ஆனால் அதே நேரத்தில் கக்கனும் காமராஜரும் எந்த வர்க்கத்திற்கு, எந்த சமூக பிரிவுக்காக நின்றார்கள் என்று பார்த்தீங்கன்னா, நான் இப்போ காமராஜர் அவருடைய கட்சி பற்றி, அவரோடு இருந்த தலைவர்களை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும். அந்த கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் பண்ணையார்களாகவோ பஸ் அதிபர்களாகவோ இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒன்றும் எளிமையானவர்கள்லாம் இல்லை. இவருடைய எளிமையை அவங்க பாதுகாத்தாங்க, அவ்வளோதான். இவர் எளிமையாக இருக்கிறதுக்கு அவங்க செலவு பண்ணாங்க. இவருக்கு அப்படி இல்லை. இவங்க பண்ணையார்களை எதிர்த்து போராடி வளர்ந்த கட்சி, பண்ணை அடிமைத்தனத்துக்கு எதிராக போராடி வளர்ந்த கட்சி, சவுக்கடி சாணிப்பால் கொடுமையை ஒழித்த கட்சி, பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்த கட்சி, கூலிக்காக சங்க உரிமைக்காக போராடிய ஒரு இயக்கம், செவ்வி இயக்கம். இப்போ நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடி நிலத்தை கைப்பற்றியது, நிலக்கிழார்களிடமிருந்து நிலத்தை கைப்பற்றுவதற்காக போராடிய இயக்கம். எனவே இயல்பாகவே அவர் எந்த மக்களுக்கு பாடுபட்டாரோ அந்த மக்களில் ஒருவராகத்தான் இருக்க முடியும். மக்களில் ஒருவராக இருந்தார். இதை தனிச்சிறப்பாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அதுதான் நான் சொல்ல வரேன்.